பிடிஎஸ் நண்பதிகளுக்கு வணங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா பேர் பயந்துட்டு இருக்க விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்படி ஜங்குக் இன்ஸ்டாகிராமை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளை விட்டுட்டு போனாரோ, இன்ஸ்டாகிராமில் அதாவது அவரோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு. ஸோ இதே மாதிரி கிம் தாய்க்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஸோ கிம் தாய்க்கு நம்மளை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் ரூமராக போயிட்டு நிறையா பேர் நடுவில். இதுக்கு ரீசன் என்ன? அவர் போவாரா மாட்டாரா? அண்ட் உண்மையாகவே இருக்க போதா? நம்ம இன்னொரு பர்சனை இன்ஸ்டாகிராமில் மிஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி இருந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க அட்லாஸ்ட் இதுக்கு உண்மை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். கிம் தாய் போவாரா மாட்டாரா? என்ன தாண்டி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எந்த பிடிஎஸ் மெம்பரோட அக்கௌண்ட் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் லவ்லியான வேர்ட்ஸை கொடுத்துட்டு அண்ட் உங்கள் லவபிள் லைக்ஸையும் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ இந்த நியூஸோட ஸ்டார்டிங் எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிம் தாய் ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அதுக்கு தொடக்கம் கொடுத்தவர் தான் ஜங்குக். ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் ஜங்குக் அவரோட இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணுறப்ப எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாருக்குமே தெரியும். ஜங்குக் தான் ஒன் ஆஃப் த ஆக்டிவ் பர்சன் சொல்லிட்டு தரன்னு அவ்வளோ ஃபோட்டோஸ், அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ ஸ்டோரிஸ், அவ்வளோ லைவ் எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணுவார். ஸோ அது மாதிரி ஒன்று டெலிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அவரோட அக்கௌண்ட்டில் இருக்க வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை டெலிட் பண்ணால் சரி சில்டாக இருந்தோம், ஏதாவது நடக்க போகுது, சும்மா ஃபன் பண்ண போகிறார் அப்படின்ட்டு. பட் அஃபிஷியலாக லாஸ்ட்டாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவரோட இன்ஸ்டாகிராம்லேருந்து அவர் மறைஞ்சு போயிட்டார், எனக்கு காணா போயிட்டார்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கிம் தாய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் போட்ட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சாங்கை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க சாங்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகாத சாங்ஸ், அவர் சும்மா ரெடி பண்ணுற சாங்ஸ், சும்மா ஃபண்டுக்கு பண்ணுற சாங்ஸ்லாம் அங்கங்கே ரிலீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அது மாதிரி அங்கே ஒரு கிளிப் இப்போ டிலீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன சொல்லிட்டு நிறைய பேர் இவர் டிலீட் பண்ண இவரும் இன்ஸ்டாகிராமை விட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவர் ஒன்று மட்டும் தான் டெலிட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி நியூவாக ஏதாச்சும் ஆல்பம் வரும், மேபி அந்த சாங்கை ஆட் பண்ணலாம். இல்லை இந்த சாங்கை அவர் ரீக்ரியேட் பண்ணி உண்மையாக ஃபுல் ஃபைல்டு விஷனாக இல்லை ஒரு சூப்பரான சாங்காக ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு நியூ சாங்கை கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தெரியக்கூடாதுன்னு சொல்லி மேபி மறைச்சிருப்பார். மற்றபடி எதுவும் கிடையாது. ஏங்க அவர் ஒன்றில் விட்டு போகணும்? பேசுறதுக்கு அன்பான வழி இருக்கிறப்ப உங்களை விட்டு ஏன் போகணும்? ஸோ அதுக்காக உள்ள இன்ஸ்டாகிராம் தான் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு கிம் தாயோட தாண்டி எந்த இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ணி விட போகிறது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை.